ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பு கலர் செவ்வந்தி செடி. இது வந்து புதுசாக வாங்கின செடி, 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து நல்லா பெரிய பிரான்ச்சஸாக ஹைட்டு நல்லா இருக்குது பாருங்கள். அந்த செடியில் 2 பிரான்ச்சஸு நல்ல பெருசாக இருக்குது செடி. ஆனால் இதில் வந்து இப்போ தான் கொஞ்சம் மொட்டுக்கள் வச்சுட்டு வருது. ஆனால் இது வந்து பூக்களோடு கொடுக்கல. பார்ப்போம், திடீர்னு கலர் மாறி போயிடும். ஆனால் சிவப்பு கலர் தான் சொல்லி கொடுத்தாங்க கொண்டு வந்தவங்க. பார்ப்போம். இது வந்து மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் மேலே. இப்போ தான் மொட்டுக்கள் பிடிச்சி வருது. இது கொஞ்சம் நிழல்லையே வச்சு நம்ம வளர்த்தோம்னா ஓரளவுக்கு மொட்டுக்கள் பிடிக்கும், பூக்கள் பிடிக்கும். பாருங்கள் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல செடியாக தான் தந்திருக்காங்க. இதுக்கு வந்து உரங்கள் வந்து மண்புழு உரம் எல்லாமே கொடுக்கலாம். தொட்டி மாற்றி வைக்கணும் அந்த செடியை. இதுவும் புதுசாக வாங்கின செடி தான். சிவப்பு கலர் ஊட்டி ரோஜா. இது வந்து 2 பூக்கள் இருக்குது. அதாவது ஒன்று மொட்டை இருக்குது, ஒன்று பூக்கள் விரிகிற ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதில் 2 பிரான்ச்சஸ் தான் இருக்குது. ஆனால் ஹைட்டாக இல்லை, செடி ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம். இதை வந்து தொட்டி மாற்றி வச்சோன்னா ஓரளவுக்கு வளரும். இதுக்கு டீ தூள் உரம் கொடுக்கலாம். ரோஸுக்கு டீ தூள், முட்டைத்தூள், அப்புறம் காப்பி தூள் வந்து உரமாக கொடுக்கலாம். தண்ணியில் கரைச்சி விடலாம். எல்லாமே இதுக்கு மண்புழு உரம் எல்லாமே உரங்களாக நம்ம கொடுக்கலாம். இதை தொட்டி மாற்றி வச்சு எப்படி வளர்ச்சி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து காஷ்மீரி ரோஜா. காஷ்மீரி ரோஜா வந்து இலைகளுக்கு அடியில் வந்து ஒரே பூச்சியாக வச்சுருந்தது. எல்லா இலையும் உதுத்து விட்ட பிறகு இது திருப்பியும் துளுத்து வந்திருக்கு பாருங்க. ஆனால் இந்த செடி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. ஓரளவுக்கு மொட்டுக்கள் பிடிச்சி பூக்கள் விரியதுக்கு முன்னாடி அடுத்தாப்பில் துளிர் வச்சிரும் இந்த செடியில். ஓரளவுக்கு இந்த செடி வந்து நல்லா தான் இருக்குது. இதில் 2 மொட்டுக்கள் இருக்குது. ஆனால் துளிர் வந்து நிறைய வருது. ஒரு 4-5 இடத்துல துளிர்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இதுக்கும் நம்ம சொன்ன மாதிரி முட்டை ஓடு எல்லாமே உரமாக கொடுக்கலாம். டீ தூள் கொடுக்கலாம். காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே உரங்களாக கொடுக்கலாம். புளிச்ச தயிர், மாவு எல்லாமே தண்ணியில் கரைச்சி இதுக்கு உரங்களாக கொடுக்கலாம். இது வந்து மாதுளம்பழம் செடி. முதல்ல வச்சுருந்த மாதுளம்பழம் செடி போயிட்டு இது திருப்பி வச்சுருக்கேன். பார்ப்போம். இது இப்போ வெயில் காலங்கிறதுனால இதுக்கு சீசன் தான். ஆனால் சின்ன செடியாக தான் இருக்குது. இதில் பழங்கள் வைக்கிதா, பூக்கள் வைக்கிதா என்னன்னு தெரியல. ஏற்கனவே பூக்கள் வச்சு உதிர்ந்துருச்சு. பூக்கள் வைக்கிதா என்னன்னு பார்ப்போம். இல்லாட்டி அடுத்த வருஷம் தான் இது காய்க்கும்னு நினைக்கிறேன். நான் செடி வந்து இன்னும் பெருசாகலை. அதோட தண்டுகள்லாம் சின்னதாக தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கிளைகள் இருக்கு. ஆனால் இது நான் விலைக்கு வாங்கலை. இது வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வேண்டாம் சொல்லி எனக்கு அந்த செடி போனதுனால நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் அதை அதே பாட்டிலே வச்சுட்டேன். ஏன்னா என்கிட்ட வேறு தொட்டி இல்லை, அதனால் அதே தொட்டியிலே வச்சுட்டேன். ஆனால் நான் அன்றைக்கி வச்ச அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சதுனால செடி ஓரளவுக்கு பழச்சி வந்துருச்சு. இது வந்து பன்னீர் ரோஜா. இந்த பன்னீர் ரோஜா வந்து நிறைய துளிர்கள் எடுத்துருக்கு. ஒரு பெரிய பிரான்ச்சஸில் ஒரு 5-6 கிளைகள் வந்திருக்கு புதுசாக. இடையில 2 நாள் மழை பெஞ்சுது, அதனால் ஓரளவுக்கு துளிர்கள் வந்து நிறைய வந்திருக்கு. இந்த செடி தான் நான் போகிற மாதிரி இருக்குன்ட்டு இதுலேருந்து ஒரு குச்சி எடுத்து அடுத்தாப்பில் உள்ள தொட்டியில் வச்சேன். ஆனால் அந்த செடி பழச்சிக்கிட்டு ஓரளவுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இப்போ வச்சு நல்ல செடி சூப்பராக வந்துகிட்ருக்கு. பதியம் போட்ட செடி வந்து இன்னும் வளரல. அந்த குச்சி வந்து இன்னும் ஒன்றுமே வைக்கலைன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நிற்கிது. பார்ப்போம். இதை பாருங்கள், எவ்வளவு செந்தளிர்கள் இருக்குது பாருங்கள். செடி வந்து நல்ல மரம் மாதிரியே இருக்கும். இது வந்து 6 வருஷம் கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்குது இந்த செடி. பன்னீர் ரோஜா. இது வந்து டார்க் பிங்க் பன்னீர் ரோஜா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வச்சுருக்கிறது சின்ன தொட்டி, கருப்பு கலர் தொட்டி வரும்ல, அந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இப்போ நல்லா